ஒரு காலத்தில் பச்சை பசேல் மரங்கள் நிறைந்த ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டின் நடுவே ஒளிர்ந்து கொண்டிருந்தது ஒரு அதிசய தங்க கிணறு. இந்த தங்க கிணற்ற ஒரு நல்ல தேவதை பாதுகாத்து வந்தாள். ஆனால் அந்த காட்டில் ஒரு பேராசைக்கார சுனியக்காரியும் இருந்தாள். தங்கம் எல்லாம் எனக்கே வேணும் என்று அவள் நினைத்தாள். சுனியக்காரி மந்திரம் செய்து தேவதையை பிடித்தாள். தேவதை பல வருடங்களாக அங்கே கட்டப்பட்டிருந்தாள். அந்த காட்டுக்கு அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு நல்ல மனசு கொண்ட விவசாயி வாழ்ந்தான். ஒரு நாள் அவன் விறகு வெட்ட காட்டிற்கு வந்தான். நடந்து நடந்து அவன் ரொம்ப சோர்ந்தான். அவன் மரத்தடியில் படுத்து உறங்கிவிட்டான். மாலை நேரம் அவன் எழுந்தான். அப்போது அவன் தங்க கிணறு மின்னுவதை பார்த்தான். அண்ணா, தயவு செய்து என்னை காப்பாத்துங்க. விவசாயி சற்று யோசிக்காம உடனே கயிற்றை அவிழ்த்தான். அப்போது சுனியக்காரி கோபமுடன் வந்தாள். இப்போது நீ என்னிடம் சிக்கினாய். அம்மா, தயவு செய்து. தேவதை மந்திரத்தால் சுனியக்காரியை அழித்தாள். நல்ல மனசுக்கு தேவதை தங்கம் கொடுத்தாள். குழந்தைகளே, நல்ல மனசு இருந்தா வாழ்க்கை தங்கமாய் மின்னும். Subscribe to my channel and click the bell icon.